சட்டப்பேரவையில இந்த பகுதியினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையில் பேசி வருகிறேன். அரசாங்கத்தின் தரப்பிலே பல்வேறு அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள். கோயம்புத்தூருக்கு நாங்க இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீண்ட பட்டியல் எல்லாம் வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் 200 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் சாலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களான உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் 2 வீலர்ல போகும்போது கோயம்புத்தூர்ல ரோடுங்க எவ்வளவு தூரம் பழுதான நிலையில் இருக்கு. உடனடியாக பணியை ஆரம்பிப்பதாக அரசு சொல்லி இருக்கிறது. தேர்தலுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் கூட இந்த பகுதியிலே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு என்னவெல்லாம் ஆக்கப்பூர்வமான முறையிலே மத்திய அரசாங்கத்தின் வாயிலாகவும் சரி, மாநில அரசின் வாயிலாகவும் சரி இங்கு கொண்டு வர முடியுமோ, அதற்கு உதவி செய்ய முடியுமோ, சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய மாநில தலைவர் வந்திருக்காரு. பழைய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும், என்ன எப்படி நடவடிக்கைகள் இருக்குன்னு எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது, அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல. அப்ப நீங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்குன்னா? பதவி ஏற்று அவர் 24 மணி நேரம் தாங்க ஆச்சு. எப்படிங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க? அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி. நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம். இல்லைங்க பேரன் பிறந்துட்டாருங்க, இல்ல கொள்ளு பேரன் பிறந்துட்டாருங்க, எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல. மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர். தேர்தல் அரசியலையும் சரி, கட்சி வேலைகளிலேயும் சரி, தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியில தலைமை பொறுப்பு என்பது வரிசையிலே முதலில் நிற்கக்கூடிய நபர் தலைவர். இதுதான் கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. பிரசிடென்ட் பிரசைட்ஸ், டீம் டிசைட்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. குழு முடிவு செய்யும், தலைவர் செயல்படுத்துவார். அந்த வகையிலே இன்று மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர். கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும், அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான். இங்கு கூட திரு நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும். அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும். they bring good practices, they bring good people. அந்த வகையில தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்று இருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம். அவருடைய பணி சிறப்பதற்கு, ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில அவர் எங்களை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும். ஜனநாயக ரீதியா மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நீங்க மாணவர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர். அவர் ஒரு 8-9 வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆயிட்டாரு. அண்ணாமலை கட்சிக்கு 2 வருஷத்துல மாநில தலைவர் ஆயிட்டாரு. அப்படிங்கிறப்ப நீண்ட காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாய்ப்புகள் தவற விடப்படுதா? நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க. 4 வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த கட்சியில தேசிய தலைவராக ஆக்கியிருக்கீங்க. அதையும் யோசிக்கல, அதையும் உங்களோட பார்வையில படல. முதல் முறையாக தென்னிந்தியாவில் இருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே, இது பெரிய பொறுப்பு இல்லையா? அது மட்டும் இல்ல, மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யறோம். என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல எல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு தலைவருமே, இப்ப நானே என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்லை, இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்கோம். அதனால வாய்ப்புகளை தவற விட்டாங்கிற 1% எண்ணம் கூட எனக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.